முதலில் அனைவருக்கும் அனைவருக்கும் எனது ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதர சோதரன்மாருக்கு என் ஹிருதயம் கழிந்த ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய வ.உ. சிதம்பரனாருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரே கட்சி, தகுதி வாய்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். ஏனென்றால் கப்பலோட்டிய தமிழன் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3 போர்க்கப்பலை இந்தியாவிலேயே தயாரித்து, நீலகிரி 1, உதயகிரி 1, அதுல உதயநிதியை தான் உங்களால வாரிசுகளா கொண்டு வர முடியும். ஆனா உதயகிரி போன்ற போர்க்கப்பலை உங்களால கொண்டு வர முடியாது. அந்நியர்களை எதிர்ப்பதற்கு கப்பலை விட்டால் சுதேசி கப்பலை விட்டால் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அதே மாதிரி இன்று 3 கப்பல்களை, மிக பிரம்மாண்டமான இந்தியாவில் தயாரித்த கப்பல்களை கடலில் போர் கப்பல்களாக உலவ விட்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதனால் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதனால்தான் இன்று இந்தியா ஏற்றுமதியில் போர்க்கப்பல்கள், போர் தளவாடங்கள் 700 ரூபாய் கோடி தான் இருந்திருக்கு. 25,000 கோடி ரூபாய்க்கு, அதுவும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல்களை வ.உ.சிக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஒன்று. இன்னொன்று, லண்டன்ல போய் பெரியாரோட சிலையை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில திறக்கிறாராம் படத்தை. இதோட திண்டிவனத்துல ஒரு பட்டியலின சகோதரரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை கால்ல உழ வைக்கிறீங்க. நீங்க எங்க இருக்கிறது உங்களுக்கு சமூக நீதி? லண்டன்ல போய் சமூக நீதி பேசுறது இருக்கட்டும், திண்டிவனத்துல நம் பட்டியலின சகோதரர்கள் காலில் விழ வைக்கிறார்கள். ஆக சமூக நீதியை போய் நீங்க லண்டன்ல பேச வேணாம், ஆக்ஸ்போர்ட்ல பேச வேணாம், முதல் தமிழ்நாட்டில் பேசுங்க. இதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இல்ல, ஒரு கல்லூரியில ஒரு ஹால வாடகைக்கு எடுத்து செய்யறாங்க. உடனே இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை ஒப்புக்கொண்ட மாதிரி ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கற்றவர்களை இன்னும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அகில இந்திய அளவில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியல்ல தமிழகம் அதிகமாக இருக்கிறது என்று ட்வீட் போடுறாரு. ஆனா சென்னை ஐஐடியை தவிர மற்ற எல்லா கல்வி நிறுவனங்களும் தங்களது நிலையில் இருந்து குறைந்திருக்கிறார்கள் என்று இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை போட்டிருக்கு. ஆக மக்களை எதிலெல்லாம் ஏமாத்தணும்? படித்தவர்களை படிப்பை வைத்து நீங்க ஏமாத்துவீங்களா? உங்க படிப்பறிவு எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால இனிமேலாவது ஸ்டாலின் தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டாம். எல்லாத்துக்கும் மேல நான் தம்பிகள்ட்ட கேக்குறேன், இந்திய கூட்டணி, திமுக, ஸ்டாலின், அதை சார்ந்தவர்கள், காங்கிரஸ்காரங்க, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் மயான அமைதியில் இருக்காங்க. ஏன்? மக்களுக்கு நல்லதான ஜிஎஸ்டி, மக்களுக்கான அடிப்படை பொருட்கள் விலை குறைய இருக்கிறது. உண்மையிலேயே மக்களுக்கான கட்சியாக நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள் என்றால், மக்களுக்காகத்தான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றால், மக்களுக்காகத்தான் நீங்கள் கட்சி நடத்துகிறீர்கள் என்றால், ஒரு நன்றி அறிவிப்பு பாரத பிரதமர் யாருக்காக செய்திருக்கிறார்? இன்னைக்கு மருத்துவ இன்சூரன்ஸ் வரி கிடையாது, மருத்துவ உபகரணங்கள் 18% 5% வரிக்குள்ள, ஒரு மாருதி கார் 30,000 வரைக்கும் விலை குறை போகுது. சாமானிய மக்கள் கூட வசதி படைத்தவர்களாக வாழ போகிறார்கள். மார்பிள்ல இருந்து, சிமெண்ட்ல இருந்து எல்லாம் வரி குறைச்சிருக்கு. நீங்க மட்டும் தான் பெரிய பங்களால வாழ முடியல. சாமானிய மக்கள் கூட இனிமேல் பங்களா கட்டிக்கொள்ள முடியும் பாரத பிரதமரின் உதவியினால். ஏன் ஒரு வார்த்தை ட்ரம்புக்கு ஆதரவா போய் திருப்பூர்ல ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க? ஆக இவர்கள் யார் என்று இன்று அடையாளம் கண்டிருக்கிற தமிழக மக்களிடம் ஒரே ஒரு கருத்தை நான் பதிவிடுகிறேன். மக்களே, உங்களுக்கு நல்லது நடந்தால் இவங்க வாய் திறக்க மாட்டாங்க, வேண்டுமென்றே அரசியல் செய்வார்கள் என்பதை பதிவு செய்கிறேன். எல்லாத்தோட வைகோ எங்க போனார்? திருமாவளவன் எங்க போனார்? 2015க்கு முன்னால இலங்கையில் இருந்து தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ வந்த அகதிகள், சகோதர சகோதரிகள், அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாது.
அவர்கள் இந்தியாவிலே தங்குவதற்கு உரிமை பெற்றவர்களாக ஆகிறார்கள். அவர்கள் பாஸ்போர்ட் இல்லாம வந்தா கூட அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்படக்கூடாது, படாது. எவ்வளவு பெரிய அறிவிப்பு! இலங்கை தமிழர்களுக்காக பேசுறேன்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டிருந்தவர்களாம் எங்கே போனீர்கள் என்று நான் கேட்கிறேன். அதனால இன்று தலை நிமிர்ந்து நாங்கள் நிற்கிறோம். மக்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, இலங்கை தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தமிழர்களுக்கான கட்சி பாரதிய ஜனதா கட்சி, பட்டியலினர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்று நாங்கள் பெருமையோடு இங்கே நிற்கிறோம். புதிய வாரிசுகளை உருவாக்கவில்லை, நாங்கள் புதிய திட்டங்களை அவசியக்காக உருவாக்கி இருக்கிறோம் நீங்க சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவர் மகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, பாஜகவில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது வாரிசு அரசியல்ல வராதா? இல்ல, அதாவது 23 தலைவர்கள் பிரிவுகள், 23 பிரிவுல அவருக்கு ஒரு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது. நாங்க அவர் தான் உதயநிதி மாதிரி எல்லாரையும் பின்னால தள்ளிட்டு அவருக்கு அடுத்தவர்னு வைக்கலையே. நயினார் நாகேந்திரனுக்கு அடுத்த பொறுப்புல தம்பி இல்லையே. 23 பிரிவுல அவர் ஏற்கனவே அரசியல் அனுபவம் பெற்றனால 23 பிரிவுல ஒரு பிரிவா இருக்க. நீங்க திமுக என்ன செய்றீங்க? அடுத்த நிலையை கொடுத்துறீங்க. ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? நாங்க ஸ்டாலின் ஒண்ணு சொல்றது இல்லையா, அவரு உழைத்து வந்தாருன்னு. அதனால தொண்டரோட தொண்டராக 23 பிரிவுல ஒருவரை அவர் பணியாற்ற போறாரு, அவ்வளவுதான். அதே மாதிரி போன பிரிவுல பொதுச் செயலர் பணியாற்றி இருக்கிறாரு. உங்களை மாதிரி அடுத்த நிலையில கொடுக்கல, நாங்க எங்களோட பணியாற்ற போறாரு, அவ்வளவுதான். அதனால நேரத்துல இருந்து வாரிசை பத்தி நீ பதில் பேசு, அது எதுன்னா நாங்க தான் தைரியமா பேசுவோமே. உங்களுக்கு தான் வரிசை கட்டி வாரி நிக்க. நான் கேட்கிறேன், எங்க மரியாதைக்குரிய அமித்ஷா சொன்னார் 18 கோடி பேர்ல தான் ஒருத்தர் தலைவரா வர முடியும். உங்களால சொல்ல முடியுமா? 18 கோடி பேர்ல தான் ஒருத்தர் தலைவரா வர முடியும். உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸ்டாலின் குடும்பம் அன்னைக்கு சிஇஓ ஆயிட்டாரு. இன்ப நிதி முதல் ஸ்டெப் சிஇஓ ஆவாரு, அப்புறம் சிஎம் ஆவாரு. முடியாது, நாங்க விட மாட்டோம். ஆனாலும் உங்களோட அடி அப்படிதான் எடுத்து வைக்கிறீங்க. 2024 பாஜகவோட கூட்டணி அமைக்கணும், அமைச்சிருந்தா 30 தொகுதியில நம்ம ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி நாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னோம். ஆனா அவர் கூட்டணி வைக்கல அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. ஒன்றிணைந்து செயல்படணும்னு செங்கோட்டையன் வலியுறுத்தி இருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் அதே கட்சியை சார்ந்த தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆக அவங்க உட்கட்சி விவகாரமா தான் பாக்குறேன். ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் இணைந்தா வெற்றி பெறும் என்பதற்காகத்தான் 2026 திருப்பி நாங்க அதே கூட்டணியை வைத்திருக்கிறோம். அதனால எல்லோரின் கருத்தை ஏற்றுக்கொண்டுதான் அந்த கூட்டணி இப்ப அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு எந்த குறைபாடு சொல்ல முடியாத அளவிற்கு எங்க கூட்டணி இருக்கிறது. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் கருத்து, அவர் கட்சியை சார்ந்த ஒரு தலைவருக்கு அவர் கட்சியை சார்ந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார். இல்ல, இன்னும் மாநில தலைவர் நயினார் அழகா சொல்லியிருக்காரு, இன்னும் 9 மாசம் இருக்கு, இதுல என்ன மாற்றங்கள் வரலாம். அதனால நாங்க பலமாக இருக்கிறோம். எல்லாத்தோட எங்களோட ஒற்றை நோக்கம் திமுக அகற்றப்பட வேண்டும். மக்களுக்கு நல்லது செய்த ஜிஎஸ்டியை மக்களிடம் எடுத்து செல்ல போகிறோம். ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம அதை பத்தி வாயே திறக்காம இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு பாஜக கபலீகரம் செய்து பாஜக கபலீகரம் செய்துன்றாங்க. இன்னைக்கு திமுக தான் அவங்க கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபலீகரம் செஞ்சாச்சு. நான் கேட்கிறேன், இலங்கை தமிழர்களுக்கு ஒரு நல்லது நடந்தா கூட திருமாவளவனும் வைகோவும் ஒன்னும் சொல்ல முடியல. பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை வந்தா அதை எதிர்த்து திருமாவளவனோட பேச முடியல. எந்த அளவுக்கு அவரை கொண்டு வந்துட்டாங்கன்னா பட்டியலினத்துக்கு மட்டுமா நான் பேசணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கபலீகரம் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சாம்சங் முதற்கொண்டு அங்க நம்ம துப்புரவு தொழிலாளர்கள் வரைக்கும் பிரச்சனையில ஈடுபட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுக்கு நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லும் கம்யூனிஸ்டுகளால ஒன்னும் பேச முடியல. உங்க கொள்கையை கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஆக திமுக தான் கூட்டணி கட்சிகளின் கொள்கைகளை கபலீகரம் பண்ணிட்டு இன்று இருந்து கொண்டிருக்கிறதே தவிர நாங்க சுதந்திரமா எல்லோரையும் பேச விடுறோம். நாங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இல்ல, ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு இல்ல, அதுக்கு அவரே விளக்கம் சொல்லியிருக்காரு. அதனால ஆக்கப்பூர்வமான சந்திப்பு 2026 தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்று எங்களுக்கு அலுவலக ரீதியாகவும் ஆர்கனைசேஷன் ரீதியாகவும் கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் தான் அது. தெற்காசியாவையே புரட்டி போட்ட திமுக அரசியலை நீங்க அகற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? தெற்காசியாவையா இல்லையா லண்டனையே புரட்டி போட்டு சொல்ல வேண்டியதானே? ஜெர்மனியே புரட்டி போட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது. ஏன் விட்டீங்க? ஜெர்மனியை விட்டீங்க, லண்டனையே விட்டீங்க, ஏன் மலேசியாலையும் விட்டீங்க? அப்படியே உலகத்தையே புரட்டி போட்டாங்களாம். புரட்டுல புரட்டி போடுவாங்க, அவ்வளவுதான். புரட்டு புரட்டு புரட்டு. இன்னைக்கு பெரியார் சிலையை ஆக்ஸ்போர்ட்ல திறக்கிறேன்னு ஒரு புரட்டு. அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்றது ஒரு புரட்டு. வேங்கை வயலையும் சரி, இன்னைக்கு காலில் விழுற பட்டியலின மக்களையும் பாதுகாக்க முடியல, அது ஒரு புரட்டு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் சொல்லுங்க, அது ஒரு புரட்டு. நிக்கிறாங்களே காவல்துறை சகோதரர்கள்,
நாங்க புதுச்சேரியில அவர்கள் எல்லாம் நான் நிரந்தரமாக்கணும். அவங்களுக்கு இன்னைக்கு பரிச்சயம் வைக்க மாட்டேன்றீங்க, அவங்களுக்கு நிரந்தரமாக்க மாட்டேன்றீங்க. பாவம் அவங்களை வெயில மட்டும் நிக்க வைக்கிறீங்க. அதனால யாரு இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள், இன்னைக்கு ஆசிரியர் தினம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால புரட்டு வேணா செய்வாங்களே தவிர புரட்டி ஒன்றும் போட முடியாது அவங்கள. தேர்தல் அப்போ அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30 சீட்டுகளை ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இப்ப கூட்டணி வச்சிருக்கோம். வெற்றி பெறுவோம். அது தினகரன் அதிமுக விலகி இருக்காரு. இல்ல அதுதான், அதாவது இந்த கூட்டணிகள் பலமாக இருக்கும். அவங்க கட்சி விவகாரம் அன்னைக்கு பேசுறதெல்லாம் எல்லாம் சரியாக நடக்கும், வருங்காலம் சரியாக நடக்கும். அவ்வளவுதான். தேசிய ஜனநாயக கூட்டம் தான் டிடி விலகியிருக்காரு. அது தற்காலிகமானதான் டிடி சொல்லிட்டாரு. மீண்டும் இல்ல அதுதான் அந்த தலைவர்கள் சொல்ற மாதிரி தான். நான் அதுக்கு கருத்து சொல்வதற்கு, ஏன்னா ஜி.கே. வாசன் ஒரு கட்சியின் தலைவர், நான் ஒரு கட்சியோட தொண்டர். அதனால அதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. ஆனா எல்லோரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது எல்லோரும் விருப்பமாக இருக்கலாம்.